மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் இன்று பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, முழு விவரங்கள் என்ன? ராஜா, வணக்கம். பொது சிவில் சட்டம் என்பது திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, அதேபோல் வாரிசு உரிமை போன்றவை தொடர்புடையதாகும். இதில் தற்போது ஒவ்வொரு மதத்திலும் தனிச்சட்டம் பின்பற்ற வருகிறது. இதற்கு பதிலாக அனைவருக்கும் பொதுவான சட்ட நடைமுறை கொண்டு வருவது இதன் நோக்கமாகும். அதேபோல் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். நாட்டிலே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் இந்த பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய தினம், அதாவது அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்யும் போது எம்எல்ஏக்கள் வந்தே மாதரம் மற்றும் ஜெய் ஸ்ரீராம் போன்ற முழக்கங்களை எழுப்பினார்கள். பிறகு அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விவாதங்கள் நடைபெறும். அதற்கு பிறகு இது சட்டமாக ஏற்றப்படும். இந்த சிறப்பு கூட்டத்தொடர் வியாழக்கிழமை வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கே எதுவும் போராட்டங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 தடை உத்தரவும் அந்த சட்டப்பேரவை சுற்றியுள்ள பகுதியிலும் போடப்பட்டிருக்கிறது. இந்த பொது சிவில் சட்டத்திற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வரையறைக்கையை தயாரித்து முதல்வரிடம் கொடுத்திருந்தார்கள். 800 பக்கம் கொண்ட ஒரு வரையறைக்கையை கொடுத்திருந்தார்கள். பிறகு அவை அமைச்சரவை ஒப்புதலுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மாநில அமைச்சரவையில் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இன்று அது மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.